இன்று தேதி 12/1/2026. 1 கூட்டல் 2 கூட்டல் 1 4. வருடத்தின் கூட்டுத்தொகை 10. 14. 1 கூட்டல் 4 5. 5 அப்படின்ற எண்ணை மாற்றத்துக்குரிய எண்ணாக சொல்கிறார்கள். ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம தூங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மறுநாள் எந்திரிக்கும் போதில் பல பேருக்கு தெரியும் 3:20 அப்படின்றது ஒரு பூமியில் ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான நேரம் என்று. 4:30 பிரம்ம முகூர்த்தம் என்று கூட தெரிந்தாலும் பல பேர் 5 மணியிலிருந்து தன்னுடைய அன்றாட பணிகளை தொடங்குகிறார்கள். ஏதோ ஒரு மாற்றம் அதில் நிகழ்கிறது. முன்னெல்லாம் சின்ன குழந்தைங்களில் பள்ளிகளில் சேர்க்கணும் அப்படின்னா 5 வயதில் தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுவும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் அப்படி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. அதுவும் ஏதோ ஒரு காரணம் இருக்க போய் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில பள்ளிகள் பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை தான் இருக்கும். 6ஆம் வகுப்பு படிக்கணும் அப்படின்னா நம்ம வேறு பள்ளிகளில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க அமைச்சு வச்சுருக்குறாங்க. இது போன்ற அறிகுறிகள், இது போன்ற விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கலான்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட 5ஆம் நம்பருக்குரிய நாளாக இன்ற நாள் இருக்கிறது. அனைவரின் வாழ்விலும் நல்மாற்றங்கள் நிகழும் நாளாக இது இருக்கட்டும். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.